கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஜூவிட்டர் தளத்தின் அநேக மிஷனரிகளின் வாழ்க்கையை விரிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட மிஷனரிகளை குறைந்த நேரத்தில் சொல்வதற்காகவே இந்த பதிவுகளை நாங்கள் பதிவிடுகிறோம். குறைந்த நேரத்தில் நாங்கள் பதிவிடுகிற அதே மிஷனரியை விரிவாகவும் நாங்கள் பதிவிடுகிறோம். இரண்டும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்று நாம் காணப்போகும் மிஷனரி அமெண்டா ஸ்மித். பிறப்பு 23/1/1837, மறைவு 24/2/1915. சொந்த ஊர் மேரிலாந்து, சொந்த தேசம் அமெரிக்கா, தரிசன பூமி இந்தியா, இங்கிலாந்து, ஆப்பிரிக்கா. அடிமைத்தனம் பல நூற்றாண்டுகளாக பல சூழ்நிலைகளில் மக்கள் சிக்கொண்டு அடிமைகளாக சிறைபிடிக்கப்பட்டிருக்கின்றனர். பேச முடியாதவர்களாக, சுயமாகவும் எதையும் செய்ய முடியாதவர்களாகவும் தங்கள் கைகள் கட்டப்பட்டு அடிமைகளாக நடத்தப்பட்டுள்ளனர். அமெண்டா ஸ்மித் அடிமைகளாக வாழ்ந்த கருப்பு இன பெற்றோரின் மகளாக பிறந்தார். தனது குடும்பத்தை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க முயன்ற தந்தையின் முயற்சி எதுவும் பலன் தரவில்லை. ஆனால் ஆண்டவரின் சித்தப்படி அவரது எஜமாட்டியின் கண்களில் தயவு கிடைத்தது. குடும்பமானது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றது. 1856 ஆண்டு தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தார். 1863 ஆண்டு ஜேம்ஸ் ஸ்மித் என்ற கர்த்தருடைய ஊழியரை மணந்தார். ஆண்டவர் தன்னை ஊழியத்திற்கு அழைப்பதை உணர்ந்தார். ஆராதனை ஒன்றில் தன்னை ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார். தினமும் கை நிறைய சுவிசேஷ கைப்பிரதிகளை எடுத்துக்கொண்டு வீதிதோறும் கொடுக்க ஆரம்பித்தார். தான் காணும் அனைவருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார். உயிர்மீட்சி கூட்டங்கள் நடத்தி மக்களின் ஆன்மாக்களை உயிரடைய செய்தார். அமெண்டாவின் செய்திகள் 1000 பேரை தொட்டது. 1878 ஆண்டு நண்பர்களின் உற்சாகமான தூண்டுதலினால் இங்கிலாந்து நாட்டிற்கு சென்று கெஸ்விக் கன்வென்ஷன் கூட்டங்களில் பிரசங்கிக்கும் வாய்ப்பினை பெற்றார். அயர்லாந்து, ஸ்காட்லாந்து மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளிலும் சுற்றுப்பயணம் செய்து நற்செய்தியை அறிவித்தார். இந்தியாவிலும் தனது சேவைகளை வழங்கினார். ஆப்பிரிக்க நாடுகளில் 8 ஆண்டுகள் பணி செய்த இவர் கருப்பு இன மக்களுக்காக தொழிற்கூடம் ஒன்றை கட்டி வேலை வாய்ப்பினை அளித்தார். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக பாடுபட்டு இல்லினாய்ஸில் உள்ள ஹார்வி என்ற நகரில் அனாதை குழந்தைகள் இல்லம் ஒன்றை அமைத்தார். மக்களின் உயர்வுக்காக தன்னை அர்ப்பணித்த இவர் ஒவ்வொரு மனிதரிலும் இறைவனை கண்டார். இப்படி தேவனுக்கென்று வைராகியமாய் ஊழியம் செய்த இவர் 24/2/1915 ஆண்டு இறைவன் பாதம் சென்றடைந்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் நேரங்களை ஆண்டவர் பணிக்காக எவ்விதம் செலவிடுகின்றீர்கள்? என் ஜீவிய காலமெல்லாம் உந்தன் பணி செய்ய என்னை தருகிறேன் என்று அவருடைய பாதத்தில் நம்மை நாமே சமர்ப்பிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.